Dear students, in the past few classes, we have been studying about medieval historiography. And in the medieval historiography, we studied about Christian historiography. And while studying about Christian historiography, we studied about the most important church historiographer, Saint Augustine. And later we started studying about Arab historiography. And now, in today's class, we are going to study about Ibn Khaldun, the most important of the Arab historiographers. அன்புக்கினிய மாணவர்களே, சமீப வகுப்புகளாக நாம் வரலாற்று வரைவியலில் இடைக்கால வரலாற்று வரைவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இடைக்கால வரலாற்று வரைவியலில் நாம் இரண்டு வரலாற்று வரைவியல்கள் முக்கியம் என்று தெரிந்து கொண்டோம். ஒன்று கிறிஸ்துவ திருச்சபையின் வரலாற்று வரைவியல். அப்படி கிறிஸ்துவ திருச்சபையின் வரலாற்று வரைவியலை படிக்கின்ற வேளையில் நாம் செயின்ட் அகஸ்டின், கிறிஸ்துவ திருச்சபையின் சிறந்த வரலாற்று ஆசிரியராக கருதப்படுகின்ற செயின்ட் அகஸ்டினை பற்றி படித்தோம். இன்று அரபு வரலாற்று வரைவியலில் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியராக கருதப்படுகின்ற இப்னு கல்தூனை பற்றி படிப்போம். Ibn Khaldun was born in 1332 AD at Tunis and he died in 1406 AD in Cairo. Tunis, we know, is the capital of Tunisia, a North African country, and Cairo, we know, is the capital of Egypt, again a northeastern African country. Ibn Khaldun is considered to be the most celebrated historian of the medieval period and the greatest historian of the Arabs. He is recognized for introducing a new school of thought. Arnold Toynbee, the British historian of 20th century, who wrote his magnum opus, a study of history in 12 volumes, describes Ibn Khaldun's philosophy of history as the greatest that has ever yet been created by any mind in any time or place. Again, George Sarton, a 20th century historian born in Belgium and brought up in America as a chemist, and who is considered the founder of discipline of history of science, describes Ibn Khaldun as the greatest theoretician of history, the greatest philosopher of man's experience, not only of the Middle Ages but of the whole period. அன்புக்கினிய மாணவர்களே, இப்னு கல்தூன் 1332 ஏடியில், கிபி 1332 துனிஸ் என்கின்ற நகரத்தில், துனிசியாவின் தலைநகரமான துனிஸ் என்கின்ற நகரத்தில், துனிசியா என்பது வட ஆப்பிரிக்க நாடு, ஆப்பிரிக்க கண்டத்தில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த துனிசியா நாட்டின் தலைநகரமான துனிஸில் இப்னு கல்தூன் 1332 ஆண்டு பிறந்து ஈஜிப்ட் நாட்டின் தலைநகரமான கைரோவில் 1406, ஈஜிப்ட் என்பது மீண்டும் ஒரு வட ஆப்பிரிக்க நாடு, அந்த நாட்டின் தலைநகரமான கைரோவில் 1406 ஆண்டு மறைந்தார். ஆக இடைக்கால வரலாற்று ஆசிரியர் இவர். இடைக்காலத்தின் மிக சிறந்த வரலாற்று ஆசிரியராகவும் அரபு வரலாற்று வரைவியலில் மிக முக்கியமான வரலாற்று ஆசிரியராகவும் கருதப்படுகிறார். இவருடைய சிறப்பாக கருதப்படுவது என்னவென்று சொன்னால், இவர் ஒரு புதிய வடிவமான ஒரு புதிய வரலாற்று வரைவியல் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தினார். அர்னால்ட் டாயன்பி ஒரு ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் A Study of History என்று 12 தொகுப்புகளை எழுதியிருக்கிறார்.
20ஆம் நூற்றாண்டின் சிறந்த ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியராக கருதப்படுபவர். அர்னால்ட் டாயின்பி சொல்கிறார், இப்னு கல்துனுடைய வரலாற்று தத்துவவியல் உலகத்தின் சிறந்த வரலாற்று தத்துவவியலாக எந்த காலத்திலும் எந்த மனிதர்களாலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வந்திருக்கக்கூடிய வரலாற்று தத்துவவியல்களிலே சிறந்த வரலாற்று தத்துவவியலாக நாம் கருத வேண்டும் என்று அர்னால்ட் டாயின்பி சொல்கிறார். அதாவது அர்னால்ட் டாயின்பி சொல்கிறார், இதுவரை வரலாற்று தத்துவவியலில் எந்த மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த மனிதனால் சொல்லப்பட்ட வரலாற்று தத்துவவியல் எந்த இடத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இப்னு கல்தூனுடைய வரலாற்று தத்துவவியல் தான் மிக சிறந்தது. அதாவது உலகத்தில் இதுவரை வந்திருக்கக்கூடிய வரலாற்று தத்துவவியல்களில் சிறந்த வரலாற்று தத்துவவியல் இப்னு கல்தூனுடையது என்று அர்னால்ட் டாயின்பி சொல்கிறார். அதேபோல் 20ஆம் நூற்றாண்டில் பெல்ஜியத்தில் பிறந்து அமெரிக்காவில் வளர்ந்த ஒரு வேதியியல் நிபுணர், பிறகு வரலாற்று ஆசிரியராக மாறியவர், அறிவியலின் வரலாறு என்ற பாடத்தை அறிமுகப்படுத்தியவர் ஜார்ஜ் சார்டன். இந்த ஜார்ஜ் சார்டன் சொல்கிறார், இப்னு கல்தூன் வரலாற்றின் சிறந்த விரிவுரையாளராக, சிறந்த உரைநடையாளராக, இதுவரை மனிதனின் தத்துவங்களை சிறப்பாக சொன்ன இடைக்காலத்தில் வாழ்ந்த நபர் மட்டுமல்ல, இதுவரை உலகத்தில் மனிதனின் தத்துவத்தை சொன்ன அனைத்து காலகட்டத்திலும் சொன்னவர்களில் சிறந்த நபர் ஜார்ஜ் சார்டன், இப்னு கல்தூன் என்று ஜார்ஜ் சார்டன் சொல்கிறார். Ibn Khaldun is remembered even today for his great work, Universal History, which was called as Kitabul Ibar. This is said to be the first book to deal with influence of civilization on man. The outstanding part of this book is the introduction to this book, which is called as Prolegomena or Mukaddama. In this introduction, Ibn Khaldun discusses about the nature of historical facts, their relationships, trends and problems, their regularities and variations, how men led their lives, their hopes and desires, how societies rise, develop and decay. அன்புக்கினிய மாணவர்களே, இப்னு கல்தூன் இன்றளவும் நினைவு கூறப்படுவதற்கு அடிப்படையான காரணம் அவருடைய புத்தகமான கிதாபுல் இபார். இந்த கிதாபுல் இபார் என்கின்ற இந்த புத்தகத்தில் முதல் முறையாக உலக வரலாற்றை முழுமையாக படிக்க முயன்றிருக்கிறார் இப்னு கல்தூன். இந்த புத்தகம்தான் மனிதனின் நாகரிக வளர்ச்சியை பற்றி படித்த முதல் புத்தகமாக கருதப்படுகிறது. இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான பகுதி அதன் அறிமுக உரை, புரோலிகோமெனா என்று வழங்கப்படுகின்ற அல்லது முகத்தமா என்று அழைக்கப்படுகின்ற அந்த அறிமுக உரை இந்த புத்தகத்தின் முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது. இந்த அறிமுக உரையில் கிதாபுல் இபார் என்கின்ற அவருடைய புத்தகத்தின் அறிமுக உரையான முகத்தமாவில் வரலாற்று சம்பவங்களின் அல்லது வரலாற்று செய்திகளின் தன்மையை பற்றி பேசுகிறார். வரலாற்று சம்பவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றி பேசுகிறார். வரலாற்று சம்பவங்களை படிக்கின்ற வேளையில் நமக்கு வரக்கூடிய வரலாற்று செய்திகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசுகிறார். அதேபோல் வரலாற்று சம்பவங்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையையும் வேற்றுமைகளையும் அலசி ஆராய்கிறார்.
மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி வாழுகின்றார்கள், அவர்களுடைய ஆசாபாசங்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கின்றது, அதேபோல் சமூகங்கள் எப்படி உருவாகின்றன, எப்படி வளர்கின்றன, ஏன் வீழ்ச்சி அடைகின்றன என்பதை பற்றியும் இப்னு கல்தூன் ஆய்வு செய்திருக்கிறார். Ibn Khaldun examined social solidarity and its basis, climatic and occupational influences on group character, laws of social change and political stability, economic and religious influences on behavior, in an original and critical manner. This he did it in his introduction to his book, and this introduction revolutionized historical thought. He came to be called as the first sociologist of the world. அன்புக்கினிய மாணவர்களே, இப்னு கல்தூன் தன்னுடைய புத்தகத்தின் அறிமுக உரையில் சமூக ஒற்றுமை அல்லது சமூகத்தில் மனிதர்கள் தங்களை ஒருமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலை, சமூகத்தில் மக்கள் தங்களை ஒருமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நிலை ஏன் வருகிறது, எப்படி மனிதர்கள் ஒரு சமூகமாக உருவாகிறார்கள், எந்த அடிப்படையில் சமூகங்கள் ஒன்றிணைகின்றன, சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஒன்றிணைக்கப்படுகிறார்கள், அதேபோல் சீதோஷ்ண நிலையும் தங்களுடைய பணியும் மக்களின் கூட்டு குணாதிசயங்களை எப்படி பாதிக்கின்றன. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள், ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யக்கூடிய மக்கள் அனைவரிடமும் ஒரே வகையான குணாதிசயம் இருப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன, சமூக மாற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, சமூக மாற்றத்தை நிர்ணயிக்கக்கூடிய சட்டங்கள் என்ன, சமூக மாற்றத்தை எப்படி அரசியல் ஸ்திரத்தன்மை உண்டாகிறது, சமூக மாற்றத்துக்கிடையும் அரசியல் ஸ்திரத்தன்மை எப்படி உண்டாகிறது, ஒரு மனிதனின் குணாதிசயத்தின் பொருளாதாரம் மற்றும் சமய தாக்கம், இதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக புதிய அணுகுமுறையோடு மிக சிறந்த அறிவியல் நுணுக்கங்களோடு ஆய்வு செய்திருக்கிறார் இப்னு கல்தூன். ஆக அவருடைய அறிமுக உரை, அவருடைய புத்தகமான கிதாபுல் இபார் என்கின்ற அவருடைய புத்தகத்தின் அறிமுக உரை வரலாற்று சிந்தனையை மாற்றி போட்டிருக்கிறது, புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரை உலகத்தின் முதல் சமூகவியலாளர், சோசியாலஜிஸ்ட், சமூகவியலாளர் என்று கருதக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த அவருடைய அந்த அறிமுக உரை இருந்திருக்கிறது. Ibn Khaldun has analyzed the science of history and equated it with science of culture, the properties and behavior of men, in order to draw universal conclusions. He has studied about, he said that history is not just study of events, but it is also a study of the relationship between the events. Hence a historian needs to know about the knowledge of nature and causes of actual events, which comes under science of culture, and science of culture helps in understanding and writing of history. அன்புக்கினிய மாணவர்களே, இப்னு கல்தூன் வரலாற்றின் அறிவியலை ஆய்வு செய்தவர்.
வரலாற்றின் அறிவியலை ஆய்வு செய்துவிட்டு அவர் சொல்கிறார், வரலாற்றின் அறிவியலும் பண்பாட்டின் அறிவியலும் ஏறத்தாழ ஒன்றுதான். வரலாற்றின் அறிவியலும் பண்பாட்டின் அறிவியலும் ஏறத்தாழ ஒன்றுதான். வரலாறு உருவாவதற்கும் பண்பாடு உருவாவதற்கான காரணங்களும் வரலாற்றின் தாக்கமும் பண்பாட்டின் தாக்கமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக ஒரே சீராக தான் இருக்கிறது என்று சொல்கிறார். இதை அவர் மிகப்பெரிய ஆய்வுக்கு பிறகு குறிப்பாக மனிதர்களின் குணாதிசயங்களை பற்றி ஆய்வு செய்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகளை அந்த அடிப்படையில் தெரிவித்து மனிதர்களின் குணாதிசயங்களை ஆய்வு செய்து அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவுகளை அதன் மூலமாக வழங்கினார். அவர் தெளிவாக சொல்கிறார், வரலாறு என்பது சம்பவங்களின் அல்லது நடந்த நிகழ்வுகளின் பற்றி படிப்பது அல்ல, படிப்பது மட்டுமல்ல, நடந்த நிகழ்வுகளை படிப்போம் வரலாற்றில். ஆனால் அதைவிட முக்கியம் அந்த நிகழ்வுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை, அந்த நிகழ்வுகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பை படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு சம்பவம் அடுத்த சம்பவத்துக்கான காரணமாக இருக்கிறது. ஒவ்வொரு சம்பவம் அதற்கு முன்பு ஒரு சம்பவத்திற்கு அதற்கு முன்பு வந்த சம்பவம் காரணமாகவும் அதற்கு பின்பு வந்த சம்பவம் விளைவாகவும் இருக்கின்றது. ஆக வரலாறு என்பது சம்பவங்களை பற்றி படிப்பது மட்டுமல்ல, அந்த சம்பவங்களின் இருக்கக்கூடிய தொடர்பையும் படிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இயற்கையின் குணாதிசயம், ஏனென்று சொன்னால் எல்லா சம்பவங்களிலும் இயற்கையின் தாக்கம் இருக்கின்றது. நமக்கு இயற்கையின் குணாதிசயங்களை படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல் அந்த சம்பவங்களின் காரணங்களையும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது எல்லாம் பண்பாட்டின் அறிவியலில் வரும். ஆக பண்பாட்டின் அறிவியல் என்பது நாம் வரலாற்றை புரிந்து கொள்வதற்கும் வரலாற்றை எழுதுவதற்கும் உறுதுணையாக இருக்கின்றது என்று இப்னு கல்துன் வாதிடுகிறார். Ibn Khaldun was very innovative when he discussed about the factors that were responsible for the construction of a society, or the factors that governed the affairs of the society. He first said, or he was the first to say, that environment has a great influence on social life. A society is conditioned by the climate, the vegetation, the fertility, and the occupation of the people. And this factor will influence history also. Second, he clearly traced that past impacts the present. The society which is today is influenced by the society of the yesterday. Events that happened in the past will determine the affairs of the present. Hence, he said that it is very important for us to understand the past. Thirdly, he said, psychological desires will determine social habits. The social habits of a society will be designed by the psychological desires of the society. And further, he classified sciences into three groups: theoretical, practical, and productivity, which we call it as humanities, sciences, and technology. All sciences will have these three dimensions, he said. That is, first it is about the knowledge
of truth, then our ability to employ it in practical action, and finally our ability to perfect it. So science, any science for that matter, needs to operate in this manner. That is, we need to have a theory of the science, then there will be a practical dimension, then there will be a technological innovation based on the theory and practice. And this is true even to culture, he said. He said that culture is dynamic. In sense, culture is constantly in motion. A culture will have a birth, a growth, and decay. In the sense, he said that a culture is born based on certain knowledge, and then this knowledge will grow and decay, he said. So, and he also said that nature does not have a principle in motion. In the sense, the elements of nature do not move until and unless an external agency moves them. But culture, on the other hand, is dynamic and it moves by itself. It will have its birth, growth, and decay, he said. So, அன்புக்கினிய மாணவர்களே, இப்னு கல்தூன் அவர்கள் சமூகத்தை படிக்கின்ற போது, வரலாற்றை படிக்கின்ற போது, வரலாற்று நிகழ்வுகளை படிக்கின்ற போது, வரலாற்றில் சமூகத்தின் பங்கு என்ற அடிப்படையில் சமூகங்களை எப்படி கட்டமைக்கின்றார்கள் என்பதை பற்றி படித்தார். அல்லது ஒரு சமூகம் அதனுடைய எப்படி கட்டமைக்கப்படுகின்றது, ஒரு சமூகத்தை நிர்ணயிக்கக்கூடிய சக்திகள் என்ன என்பதை பற்றி படித்தார். அதில் அவர் முதலாவதாக சொன்னார், ஒரு சமூகம் என்பது அதனுடைய சீதோஷ்ண நிலையில், அதனுடைய சுற்றுச்சூழலால் நிர்ணயிக்கப்படுகிறது. அதனுடைய சுற்றுச்சூழல் என்று சொல்லுகின்ற வேளையில் அதனுடைய சீதோஷ்ண நிலை, அதனுடைய அங்கு இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகள், அந்த அவர்கள் வாழக்கூடிய பகுதியின் நிலப்பரப்பின் தன்மை, அந்த நிலப்பரப்பின் செழிப்புத்தன்மை, இவை எல்லாம் சமூகத்தை பாதிக்கின்றன. ஆக சமூகம் வரலாற்றின் பிரதிபலிப்பாக இருக்கிறது. ஆக இயற்கை சுற்றுச்சூழலுக்கும் வரலாற்றுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்று இப்னு கல்தூன் சொன்னார். இவருக்கு முன்பாக இந்த விஷயத்தை இவ்வளவு ஆழமாக, இவ்வளவு தெளிவாக வரலாற்றுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன தொடர்பு, வரலாற்று நிகழ்வுகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றி யாரும் பேசியதாக நமக்கு தெரியவில்லை. அதேபோல் வரலாற்று நிகழ்வுகளை, இன்றைய நிகழ்வுகளை கடந்த காலம் நிர்ணயிக்கிறது என்று தெளிவாக வாதிட்டார். அவர் சொல்கிறார், இன்றைய நிகழ்வுகளில் கடந்த காலத்தின் தாக்கம் இருக்கின்றது. கடந்த கால நிகழ்வுகள் அடிப்படையில் தான் இன்று அமையும். கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் பிரித்து விட முடியாது. ஏனென்று சொன்னால், நிகழ்காலம் என்பது கடந்த காலத்தின் தொடர்ச்சி. ஆக நாம் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கடந்த காலத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்றைய சமூகம் என்பது கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு. ஆக சமூகங்களை கட்டமைக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் சுற்றுச்சூழல், இந்த சமூகம் கடந்து வந்த கடந்த கால பாதை. மூன்றாவது விஷயமாக அவர் சொல்கிறார், மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், மனிதர்களிடையே இருக்கக்கூடிய முனைப்பு, மனிதர்களிடையே இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் அவர்களுடைய சமூக பழக்க வழக்கங்களை நிர்ணயம் செய்கின்றன.
ஆக ஒரு சமூகம் என்பது அந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணங்கள் ஆசைகளின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று அவர் வாதிடுகிறார். ஆக வரலாறு என்பது இந்த வரலாறு என்பது சமூகத்தின் பிரதிபலிப்பு, அந்த சமூகம் என்பது இந்த விஷயங்களால் கட்டமைக்கப்படுகிறது என்று அவர் வாதிடுகிறார். அதேபோல் அவர் மேலும் அறிவியல் என்பதை 3 விதமாக பிரிக்கலாம் அல்லது 3 நிலைகள் இருக்கும். ஒரு நிலை விளக்கங்கள், இரண்டாவது நிலை அணுகுமுறை, மூன்றாவது நிலை அந்த அணுகுமுறையை பயன்படுத்தக்கூடிய நிலை. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது முதல் நிலை, அதை ஆய்வு செய்வது இரண்டாவது நிலை, அந்த ஆய்வை பயன்படுத்தி நாம் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வருவது மூன்றாவது நிலை. ஆக எல்லா அறிவியலுக்கும் இது பொருந்தும் என்று அவர் சொல்கிறார். அதே போல்தான் கலாச்சாரம் என்பது தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு என்று சொல்கிறார். கலாச்சாரம் என்பது அது இயல்பாகவே வளரும், இயல்பாகவே உருவாகும், இயல்பாகவே வளரும், இயல்பாகவே வீழ்ந்து போகும் என்று சொல்கிறார். கலாச்சாரம் என்பது ஒரு நிலையானதல்ல, அது மாறிக்கொண்டே இருக்கும் என்று அவர் வாதிடுகிறார். Ibn Khaldun argues that culture originates because of 4 factors. The first factor is material, the second one is formal, the third one is efficient, and the fourth one is final. He says that material causes are economic factors like food, shelter, soil, vegetation, climate, and other material needs. Then he states that formal cause is a political factor like the state. Then he talks about social factors like the solidarity, harmony, moderation, and justice as efficient cause. And fourth, he talks about final cause where he says common goodness. And hence he identifies these 4 factors as the most important factors that determine the genesis of a culture. அன்புக்கினிய மாணவர்களே, பண்பாடு அல்லது ஒரு சமூகம் எப்படி, ஒரு சமூக பண்பாடு எப்படி உருவாகிறது, ஒரு சமூகம் மற்றும் அந்த சமூகத்தின் பண்பாடு எப்படி உருவாகிறது என்பதை பற்றி இப்னு கல்தூன் விளக்கி இருக்கிறார். அப்படி அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், ஒரு சமூகம் உருவாவதற்கு அடிப்படையில் 4 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம் பொருளியல் காரணம் அல்லது பொருளியல் காரணங்கள். அப்படி பொருளியல் காரணங்கள் என்று அவர் சொல்லுவது அடிப்படையில் ஒரு பகுதி, ஒரு நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்பின் செழிப்புத்தன்மை, அந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள், அந்த நிலப்பரப்பையும் அந்த வேலை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாம் ஈட்டக்கூடிய பொருள், இவை பொருளியல் காரணங்களாக அமைந்து விடுகின்றன. ஆக ஒரு சமூகம், ஒரு சமூக பண்பாடு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அது பொருளியல் காரணங்களின் அடிப்படையில் அமையும். இரண்டாவது காரணம், முதலில் பொருளியல் காரணங்கள், இரண்டாவது காரணமாக அரசியல் காரணங்கள் அடிப்படை. அரசியல் காரணங்கள் என்று சொல்லுகின்ற போது அந்த சமூகம் தனக்காக அமைத்துக் கொள்கின்ற அரசு சமூகத்தையும் சமூக பண்பாட்டையும் நிர்ணயிக்கிறது. இதை அவர் முறையான காரணங்கள் என்று சொல்கிறார். ஆக பொருளியல் காரணங்கள், முறையான காரணங்கள். பொருளியல் காரணங்கள் பொருளாதார அடிப்படையில், முறையியல் காரணங்கள் முறையான காரணங்கள் அரசியல் அடிப்படையில்.
மூன்றாவது, திறன் அடிப்படையில் காரணங்கள் அமையும் என்று இப்னு கல்துன் வாதிடுகிறார். அதாவது திறன் அடிப்படையில் என்று சொன்னால் அதை அவர் சமூக காரணங்கள் என்று சொல்கிறார். சமூக காரணங்கள் என்று சொல்கின்ற போது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை நிலை, மக்களிடையே இருக்கக்கூடிய நெருக்கம், மக்களிடையே இருக்கக்கூடிய சகோதரத்துவம், மக்களிடையே இருக்கக்கூடிய நீதிக்கான பரிபாலன், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த இயல்பு, இப்படிப்பட்ட சமூக காரணங்கள் ஒரு சமூக பண்பாட்டை உருவாக்குகின்றன என்று இப்னு கல்துன் வாதிடுகிறார். அதே போல் நான்காவதாக இறுதி காரணமாக அவர் சொல்வது எத்திக்கல் ஆர் பிலாசபிக்கல் ஃபேக்டர்ஸ் அல்லது நீதி நெறி காரணங்கள். இறுதியாக ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கான பொது நன்மையை தேடக்கூடிய அந்த மனநிலை உருவாகிவிட்டால் ஒரு சமூக பண்பாடு சிறப்பான முறையில் அமைகின்றது என்று அவர் வாதிடுகிறார். ஆக இப்னு கல்துன் ஒரு சமூக பண்பாட்டை ஆய்வு செய்து ஒரு சமூக பண்பாட்டு அமைவதற்கு என்ன காரணங்கள் என்று பேசுகின்ற வேளையில் இந்த 4 காரணங்களின் அடிப்படையில் தான் ஒரு சமூக பண்பாடு அமையும் என்று அவர் உறுதி கூற நம்புகிறார். ஆக இந்த விஷயங்களை பற்றி இன்னும் அடுத்த வகுப்பில், வரக்கூடிய வகுப்புகளில் மேலும் ஆய்வு செய்வோம். This presentation was made with the help of B. Sheikh Ali Saab's book History, Its Theory and Method, published by Macmillan India, and Dr. Major Syed Shahabuddin Saab's book Muslims' Contribution to Humanity, published by Vijay Nicole Imprints Private Limited. இந்த காணொளி திரு பி ஷேக் அலி அவர்களுடைய ஹிஸ்டரி, இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட், மேக்மில்லன் இந்தியாவின் மூலமாக பிரசுரிக்கப்பட்ட அந்த புத்தகத்தின் அடிப்படையிலும், டாக்டர் மேஜர் சையத் ஷஹாபுதீன் சாப் அவர்களுடைய முஸ்லிம்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஹியூமனிட்டி, விஜய் நிக்கோல் இம்ப்ரின்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பாக வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தின் அடிப்படையிலும் இந்த காணொளி அமைக்கப்பட்டுள்ளது.